கிரிக்கெட் பற்றின எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மும்பை அணி கேப்டன் பதவியிலிருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டுள்ள நிலையில் தனது இதயம் நொறுங்கிவிட்டதாக மும்பை அணியின் நட்சத்திர வீரர் சூரியகுமார் யாதவ் பதிவிட்டுள்ளார். மும்பை அணியின் கேப்டன்சி பொறுப்பில் இருந்து ரோஹித் சர்மாவை நீக்கி குஜராத் அணியிடமிருந்து வாங்கப்பட்ட மும்பை அணியின் முன்னாள் வீரருமான ஹார்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமித்துள்ளது மும்பை அணி நிர்வாகம். இதனிடையே ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மினி ஏலத்திற்கு முன்னரே கேப்டன்சி குறித்து இப்படி ஒரு தகவல் வெளியாகும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இதனால் மும்பை அணியின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மற்றும் ட்விட்டர் பக்கத்திலும் ரசிகர்கள் அன்ஃபாலோ செய்துள்ளனர். ரோஹித் சர்மா உலகக்கோப்பை போட்டியில் கூட ஃபிட்டாக தான் இருந்தார். எனவே தற்பொழுது ரோஹித் சர்மாவை கேப்டன்சி பொறுப்பிலிருந்து ஏன் நீக்கினார்கள் என்று ரசிகர்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியுள்ளது. அது மட்டுமல்லாமல் பும்ரா, சூரியகுமார் யாதவ் போன்ற வீரர்களும் மும்பை அணியின் கேப்டனுக்கான ரேசிங்கில் இருந்தனர். ஹார்திக் பாண்டியாவை குஜராத் அணியிடமிருந்து வாங்கிய போதே பும்ராவின் இன்ஸ்டாகிராம் பதிவு வைரலானது. அதில் அவர் கூறியது என்னவென்றால், சில சமயங்களில் அமைதியாக இருப்பதே சிறந்தது என்று அவர் பதிவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து சூரியகுமார் யாதவ் தற்பொழுது பதிவிட்ட பதிவில் தனது இதயம் நொறுங்கியது போல் அவரது இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் பக்கத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். இதன் மூலம் ரோஹித் சர்மாவை மும்பை அணி கேப்டன்சி பொறுப்பிலிருந்து நீக்கியதை அதிர்ச்சி அளிக்கிறது என்பது போல் அவரின் உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளார். சொல்லப்போனால் சூரியகுமார் யாதவை மும்பை அணி வாங்கியதற்கு காரணம் ரோஹித் சர்மாவே எனலாம். என்னதான் KKR அணிக்காக சூரியகுமார் யாதவ் விளையாடினாலும் உள்ளூர் போட்டிகளில் மும்பை அணிக்காக சிறப்பாக விளையாடினார் சூரியகுமார் யாதவ். இதனை அறிந்த ரோஹித் சர்மா மும்பை அணியின் உள்ளே சூரியகுமார் யாதவை கொண்டு வந்து வாய்ப்புகளை வழங்கினார். பின்னர் இந்திய அணியில் நிரந்தர வீரராக சூரியகுமார் யாதவ் மாறினார். இதனால் தனது கேப்டனுக்காக சூரியகுமார் யாதவ் ஓப்பனாக பேசியிருப்பது பாராட்டுகளை பெற்று வருகிறது. கேப்டன்சி மாற்றம் குறித்து மும்பை அணியின் சக வீரர்களுடன் கூட ஆலோசிக்கவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஹார்திக் பாண்டியாவுக்கு இன்னும் ரோஹித் சர்மா வாழ்த்து கூட தெரிவிக்கவில்லை. எனவே இந்த சீசனில் மும்பை அணிக்காக ஹார்திக் பாண்டியா என்ன சம்பவம் செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.